Hello everyone. இந்த வீடியோல ஒரு வெப்சைட்ல இருந்து டேட்டாவை எப்படி எக்ஸல்ல இம்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சில சமயங்கள்ல வெப்சைட்டோட டேட்டாவை உங்களுடைய எக்ஸல் புக்ல இம்போர்ட் பண்ணனும்னு நினைப்பீங்க. அந்த டைமிங்ல எக்ஸல்ல நீங்க எப்படி டேட்டாவை இம்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். சோ அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸல்ல டேட்டா டேபுக்கு போய்க்கங்க. இங்க ஃப்ரம் வெப் அப்படிங்கற ஒரு மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. சோ இந்த ஃப்ரம் வெப் விண்டோல the basics செலக்ட் பண்ணிட்டு இங்க வெப்சைட்டோட URL கொடுக்கணும். சோ அதுக்கு நீங்க எந்த வெப்சைட்ல டேட்டா இம்போர்ட் பண்ண போறீங்களோ அந்த வெப்சைட்டோட URL அதாவது அந்த பேஜோட URL ஓட சேர்த்து காப்பி பண்ணிட்டு சோ இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். சோ இப்போ நீங்க அட்வான்ஸ்ங்கற டாபை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த அட்வான்ஸ் டாப்ல சில ஃபீச்சர்ஸ் இருக்கும். இத ஆப்ஷனல் ஃபீச்சர்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ நான் பேசிக்ங்கற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். சோ இப்போ ஓகே அப்படிங்கறத கிளிக் பண்ணோம்னா சோ இப்போ நேவிகேட்டர் அப்படிங்கற விண்டோ ஓபன் ஆகும். இங்க by default சில டேபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த டேபிள் ஆப்ஷனை சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவை காலம் வைஸா எக்ஸலே ப்ரொவைட் பண்ணியிருக்கும். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காலம்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி நேம், டைட்டில், அந்த பேஜ் பப்ளிஷ்டு டேட், இது ஆத்தரோட காலம் அண்ட் த டிஸ்கிரிப்ஷன். ஸோ இப்படி சில டிசைன்ஸை அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் எது வேணும் அப்படிங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் டேபிள் 2 அதாவது ஸோ இந்த ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணிட்டு லோட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ உங்களோட வெப்சைட் டேட்டா இந்த எக்ஸல் சீட்ல இம்போர்ட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5 காலமுமே உங்களுடைய எக்ஸல்ல இம்போர்ட் ஆகிடும். ஸோ இந்த வழியில் நீங்கள் வெப்சைட்டோட கண்டென்ட்டை உங்களுடைய எக்ஸல் சீட்ல இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் என்டர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட சந்திக்கலாம்.